10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay students, இப்போ last வீடியோவில் என்ன பார்த்தோங்க, predicting the extent of your action பார்த்தோம். predicting the extent of your action, அதாவது ப்ராடக்ட்டும் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனை வச்சு நம்ம எப்படி ரியாக்ஷன் எந்த டைரெக்ஷன் நம்ம ரியாக்ஷன் ஃபேவராக இருக்கும் அப்படின்றத சொன்னோம். இப்போ நம்ம பார்க்குறது எது அப்படின்னா டைரக்ஷன், ப்ரிடிக்டிங் த டைரக்ஷன் ஆஃப் யர் ஆக்ஷன். ப்ரிடிக்டிங் த டைரக்ஷன் ஆஃப் யர் ரியாக்ஷன். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறோம், ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷனை வச்சு அந்த ரியாக்ஷன் எந்த டைரெக்ஷனில் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷனும் சரிங்க, அதாவது எதுங்க, ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் சரிங்க, ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷனை வச்சுக்கிட்டு அந்த நெட் ரியாக்ஷன் நமக்கு எதுவும் என்ன ஆகுது, எந்த டைரெக்ஷனில் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிட்டேன். ஜென்ரல் ஈக்குவேஷன்லங்க XA + YB ரிவர்சிபிள் gives LC plus MD. சரிங்களா? XA plus YB reversible gives LC plus MD. சரியா? இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன எழுதுறோம், அதாவது Q அப்படிங்கிறத நம்ம எழுதுறோம். Q அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது ரியாக்ஷன் கோஷன்ட். ரியாக்ஷன் கோஷன்ட்டுங்க. ரியாக்ஷன் கோஷன்ட் அப்படிங்கிறத நம்ம எப்போ கால்குலேட் பண்ணோம்னா நான் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் தான் நம்ம ரியாக்ஷன் கோஷன்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்ம அதே மாதிரி தான் வருங்க. கேசி எப்படி பண்ணுங்க, ஈக்லிபிரியம் கண்டிஷனில் என்னதுங்க, அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணும். இந்த Q அப்படிங்கிறது நான் ஈக்லிபிரியம் கண்டிஷனில், அதாவது எதுங்க, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் தான். அதை நான் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் என்னதுங்க கான்ஸ்டன்ட், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க ரியாக்ஷன் கோஷன்ட். இப்போ நான் என்ன எழுதுறேன், அதுக்கு Q வேல்யூ நான் எழுதுறேன். எப்படின்னா Q ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C, அதாவது ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷனுங்க. ப்ராடக்ட் என்னது, சியும் டியும் தான் நமக்கு ப்ராடக்ட்டு. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை பவரில் போட்டுக்கணும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C ஹோல் பவர் Lங்க இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D பவர் M டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் X இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B பவர் Y. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குங்க, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் மாதிரி தான் இருக்கும். அங்கே நம்ம எழுதுகிறப்ப நம்ம KC அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். அப்போ அது எந்த கண்டிஷன்னா ரெண்டும் ரியாக்டன் ப்ராடக்ட் எதுங்க, அந்த ரியாக்ஷன் ஈக்லிபிரியத்தில் இருக்கிறப்ப தான் நம்ம என்ன எழுதுவோங்க, KC நம்ம எழுதுவோம். அப்போ நான் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் நம்ம எழுதுறது என்னதுங்க, ரியாக்ஷன் கோஷன்ட். அப்போ அந்த ரியாக்ஷன் கோஷன்ட்டுக்கு என்ன சார் டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம்னா, the ratio of the product of active masses of reaction products raised to the respective stoichiometric coefficient in the balanced chemical equation to that of the reactants under non-equilibrium condition. சரிங்களா? என்னது, the ratio of the product of active mass of the reaction products raised to the respective stoichiometric coefficients in the balanced chemical equation to that of the reactants under non-equilibrium condition. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நான் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் எதனுடைய ரேஷியோங்க, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட். சரிங்களா? அதோடைய ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக்கியோமெட்ரிக் பவரை நம்ம எதால் டிவைட் பண்ணுறோங்க, அதாவது ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டால் நம்ம டிவைட் பண்ணணும். சரிதாங்களா? அதுதான் இதுக்கு மீனிங், த ரேஷியோ ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் ரியாக்ஷன் ப்ராடக்ட்ஸ் raised to the respective stoichiometric coefficient in the balanced chemical equation to that of the reactants under non-equilibrium condition. அப்போ non-equilibrium conditionல தான் இந்த ரியாக்ஷன் எதுங்க நம்ம சொல்ல முடியும். சரியா? இப்போ இதுக்கு கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம்.
இப்போ கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறப்ப இதுங்க இஃப் Q ஈக்குவல் டு சி கேசி என்னங்க Q ஈக்குவல் டு கேசி அப்போ Qவோட வேல்யூ கேசியோட வேல்யூ நமக்கு இதுங்க ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் நமக்கு என்னதுங்க ஈக்லிபிரியம் ரியாக்ஷன், ரெண்டுமே ஈக்லிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ Q கிரேட்டர் தேன் கேசி அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து அதுங்க ரிவர்ஸ் டைரக்ஷன் ஃபேவராக இருக்குங்க. இஃப் Q லெஸ் தேன் கேசி அதுங்க ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஃபேவராக இருக்கும். இது எப்படி நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அதாவது பாருங்கள் Q கிரேட்டர் தேன் கேசி. இப்போ Q கிரேட்டர் தேன் கேசினா Q வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கணும் அதிகமாக இருக்கணும், கேசி வேல்யூ கம்மியாக இருக்கணும். இங்கே பாரு இந்த நம்ம வந்து அந்த Q எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து எழுதியிருக்கோம் சரியா, சரிதானே? Q எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதியிருக்கோம். என்ன எழுதிருக்குங்க Q ஈக்குவல் டு concentration of C power L into concentration of D power M divided by concentration of A power X into concentration of B power Y. எப்போ நமக்கு வந்து Q வேல்யூ நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா, அதாவது மேலே இருக்கிற வேல்யூ அதாவது CD வேல்யூ சரிதானே, அதாவது நியூமரேட்டர் வேல்யூங்க டினாமினேட்டர் வேல்யூங்க. இப்போ நியூமரேட்டர் வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குங்க அதிகமாகவும், டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு என்னங்க கம்மியாகவும் இருக்குது அப்படின்னா, அதாவது இது வந்து அதிகமாகவும் இது வந்து கம்மியாகவும் இருந்துச்சுன்னா Q வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குங்க அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிவைட் பை 2 அப்போ நமக்கு எவ்வளோ வரும் 15 வருங்க. அப்போ Q வேல்யூ 50. அப்போ மேலே நமக்கு வந்து CD வேல்யூ நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம் 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஏபியோட வேல்யூ எவ்வளோங்க 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் சரிதானா. இதே மேலே வந்து 2ங்க கீழே 100 அப்படின்னா அப்போ அதனுடைய வேல்யூ நமக்கு நாங்கள் 0.02ன்னு வரும். அப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ நமக்கு வந்து அதிகமாகவும் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ நமக்கு எதுங்க கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து எங்கே போகணும்னு சொல்லியிருக்குங்க ரிவர்ஸ் ரியாக்ஷன் சொல்லியிருக்கிறோம் சரிதானா. அதான் இஃப் Q கிரேட்டர் தேன் கேசி அப்படின்னா Q வேல்யூ நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ CD வேல்யூ அதிகம், ஏபி வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குங்க கம்மியாக இருக்கும். அப்போ ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து எதோட நம்ம கம்பேர் பண்ணுறோங்க ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து எப்போ ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணால் இப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ ஈக்லிபிரியம் ஆகணும்னா ரியாக்ஷன் வந்து எங்கே போகணுங்க இந்த ப்ராடக்ட்டு ரியாக்ட் ஆகி என்னவோ ஆகணுங்க ரியாக்டண்ட்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகணும். அப்போ ரியாக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் நமக்கு வந்து மூவ் ஆகணுங்க ரிவர்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகணும். அதனால தான் இஃப் Q கிரேட்டர் தேன் கேசி அப்படிங்கிறப்ப எந்த டைரக்ஷன் நமக்கு வந்து ஃபேவராக இருக்குங்க ரிவர்ஸ் டைரக்ஷன் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும் சரிதானா. இன்னொரு தடவை சொல்ல பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் நமக்கு வந்து எதுங்க Q கிரேட்டர் தேன் கேசி, Q கிரேட்டர் தேன் கேசியில் நமக்கு வந்து என்ன ஆகுது, அதாவது CD எப்போ நமக்கு வந்து வேல்யூ நமக்கு வந்து Q வேல்யூ அதிகமாக இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CDயோட வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லியிருந்தாங்க 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. ஏபியோட வேல்யூ நம்ம 2ன்னு எடுத்துக்கணும் 15 வருங்க சரிங்களா. அப்போ Q வேல்யூ நமக்கு வந்து அதே 2 வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கிட்டோம், மேலே 100 கீழே 2 அப்போ 50. அப்போ எந்த வேல்யூ நமக்கு அதிகம் CD வேல்யூ அதிகம். அப்போ CDங்கிறது வந்து எதுங்க ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன், ஏபிங்கிறது ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ அதோடைய வேல்யூ நம்ம எவ்வளோ சொன்னாங்க 100/2 15 நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இதே வந்து இது அப்படியே ரியாக்ஷன் அப்படியே மாற்றி போடுங்க, CDயோட வேல்யூ 2ஆகவும் ஏபியோட வேல்யூ நம்ம வந்து எதுங்க 100ஆகவும் இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருதுங்க, நமக்கு Q வேல்யூ நமக்கு என்ன வருங்க 0.002ன்னு வரும் சரியா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம என்ன அர்த்தம் CDயோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ நம்ம 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ கீழே வந்து எதுங்க ஏபியோட வேல்யூ 2 நம்ம எடுத்துக்கிறோம், Q வேல்யூ 15 வருது. அப்போ 100ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுறப்ப எது நமக்கு வந்து அதிகமாக இருக்குங்க, அதாவது 100 வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. அப்போ CD கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ கான்சன்ட்ரேஷன் எங்கே அப்போ ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகணும்னா அப்போ எது அது கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கா, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கா. அப்போ ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகணும்னா எந்த பக்கம் நமக்கு நகரணுங்க, ரியாக்ஷன் வந்து ஏபி டைரக்ஷனில் ஏபி ஃபார்மேஷனுக்கு நமக்கு வந்து நகரணும். அப்போ ரியாக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகணுங்க ரிவர்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகணும் சரியா. இந்த இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் நம்மளால் வந்ததுங்க இது மனப்பாடம் பண்ணிட்டு முடியாது. என்ன பண்ணுங்க, அதாவது ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகணும்னா என்ன டைரக்ஷன் மூவ் ஆகணுங்க ரிவர்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகணும். தென் அதே தான் இஃப் Q லெஸ் தேன் கேசி, இப்போ வந்து அது Q வேல்யூ வந்து எதுங்க நமக்கு வந்து கம்மியாக இருக்கணும்.
அப்போ Q வேல்யூ கம்மி அப்படின்னா அப்போ நான் வந்து என்ன சொன்னேங்க, இங்கே வந்து எதுங்க 2/100 நம்ம எடுத்தோம்னா என்னங்க 0.02ன்னு வருமா. அப்போ இப்போ எதோட கான்சன்ட்ரேஷன் வந்து எதுங்க, கீழே வந்து ஏபியோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எதுங்க 100ன்னு வந்துருதா. அப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து எதுங்க, ஏபியோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், அப்போ சிடியோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகணும்னா ரியாக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகணுங்க, ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நமக்கு வந்து மூவ் ஆகணும். சரியா. அப்போ இஃப் Q greater than KC அப்படிங்கிறப்ப ரிவர்ஸ் டைரக்ஷன் ஃபேவராக இருக்குங்க. இஃப் Q less than KC அப்படிங்கிறப்ப ஃபார்வர்ட் டைரக்ஷன் நமக்கு ஃபேவராக இருக்கும். சரிதானே. இப்போ அதுதான் இங்கே நம்ம வந்து டயக்ராமில் நம்ம வந்து சொல்லிடுறோம். இப்போ இந்த டயக்ராமில் நம்ம வந்து என்ன சொல்லிக்கிறோங்க, இப்போ Q வேல்யூ நமக்கு வந்து எப்படி இருங்க, கம்மியாக இருக்குது. கேசி வேல்யூ நமக்கு என்னவா இருங்க, அதிகம். அப்போ வந்து எந்த கண்டிஷன் அப்படின்னா, அதாவது Q என்னதுங்க less than KC, கேசி வேல்யூட Q வேல்யூ நமக்கு எதுங்க கம்மியாக இருக்குது. அப்போ எது நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா ரியாக்டன்ட் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். பாருங்கள் இந்த கண்டிஷனில். அப்போ இந்த கண்டிஷனில் நமக்கு எது அதிகமாக இருக்குங்க, ரியாக்டன்ட் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ரியாக்டன்ட் நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுங்க, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். சரியா. அப்போ இந்த ஆர் கிவ்ஸ் பின்னு போட்டுங்க. இது என்ன மீனிங்னா ரியாக்டன் டு ப்ராடக்ட். ரியாக்டன் வந்து நமக்கு என்னவா மாறுதுங்க, ப்ராடக்டாக மாறுது. அப்புறம் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் வந்து இந்த தேர்ட் கண்டிஷனில் பாருங்கள், தேர்ட் டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு எதுங்க Q நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா. கேசி வேல்யூ நமக்கு எதுங்க, அதாவது கம்மியாக இருக்குது. அப்போ Q greater than KC. அப்போ Q greater than KC அப்படின்னா அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து எதுங்க ரிவர்ஸ் டைரக்ஷனில் நடக்கும், இந்த பக்கம் நடக்கும். சரியா, பேக்வேர்டில் நடக்கும். அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து எதுங்க, அதாவது ரிவர்ஸ் ரியாக்ஷன் நமக்கு வந்து எதுங்க ஃபேவராக இருக்கும், அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷன் நமக்கு ஃபேவராக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னங்க Qவும் KC நமக்கு வந்து எதுங்க ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த Q ஈக்குவல் டு KC அப்படிங்கிறப்ப அந்த இது ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குங்க, ஈக்குலிபிரியமாக இருக்கும். சரிதானா. அப்போ இந்த டைரக்ஷன் நம்ம ஒரு ரியாக்ஷனுடைய டைரக்ஷன் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணுங்க, அதாவது நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் ரியாக்ஷன் கோஷன் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களா. நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் எதுங்க ரியாக்ஷன் கோஷன் கால்குலேட் பண்ணணும். இப்போ ரியாக்ஷன் கோஷனுக்கு இன்னொரு தடவை நம்ம வந்து டெஃபினிஷன் சொல்ல பாருங்க. இந்த Q is defined as the ratio of the product of active masses of reaction products raised to the respective stoichiometric coefficients in the balanced chemical equation to that of the reactants under non-equilibrium condition. சரிங்களா. தென் இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம வந்து சொல்லுங்க. பாருங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். எதுங்க, the value of KC for the following reaction at 717 Kelvin is 48. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒன்றில் பார்த்தீங்க, அதாவது ஹைட்ரஜன் அயோடைட் ஃபார்மேஷன் ரியாக்ஷனில் 717 கெல்வினில் கேசி வேல்யூ நமக்கு எவ்வளோ அப்படின்னா 48. சரியா. எவ்வளோங்க, 717 கெல்வின் டெம்பரேச்சரில் கேசி வேல்யூ எவ்வளோங்க 48. எதுக்கு, H2 + I2 ரிவர்சிபிள் கிவ்ஸ் 2HI அப்படின்ற ரியாக்ஷனுக்கு. இப்போ இதில் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அட் எ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2, I2 and HI ஆர் ஃபவுண்ட் டு பி 0.2 mole liter இன்வர்ஸ். அயோடின் எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்கன்னா 0.2 mole liter இன்வர்ஸுங்க. ஹைட்ரஜன் அயோடைட் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.6 mole liter இன்வர்ஸ் நமக்கு வந்து கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம வந்து என்ன சொல்லலாங்க, இந்த ரியாக்ஷன் வந்து எந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும். சரியா, எந்த டைரெக்ஷனில் நமக்கு ஃபேவராக இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துறாங்க, I2 கான்சன்ட்ரேஷன் கொடுத்துறாங்க, ஹைட்ரஜன் அயோடைட் கான்சன்ட்ரேஷன் நமக்கு கொடுத்துறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன எழுதணுங்க, இதுக்கு Q நம்ம வந்து எழுதுகிறோம். அது இல்லாமல் நமக்கு கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க, கேசி வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு Q நான் எழுதணும்னா Q ஈக்குவல் டு என்னதுங்க, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் with respect to stoichiometric coefficient divided by product of product concentration with respect to stoichiometric coefficient. இங்கே வந்து இதுங்க HI, இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2ங்க, அதை நம்ம பவரில் போட்டுக்கணும். டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I2. இப்போ இந்த வேல்யூ நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ HIக்கு நமக்கு வந்து எவ்வளோங்க 0.6 ஸ்கொயர்னால இதுங்க 0.6 இன்ட்டு 0.6 டிவைட் பை H2க்கு எவ்வளோங்க 0.2ங்க கான்சன்ட்ரேஷனு, இதுக்கும் 0.2. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோங்க 9. சரியா, இதை கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆன்சருங்க, Q வேல்யூ நமக்கு எவ்வளோ வருது 9. நமக்கு வந்து கேசி வேல்யூ எவ்வளோங்க 48. அப்போ 9யும் Q வேல்யூ 9ங்க, கேசி வேல்யூ 48. அப்போ எந்த வேல்யூ அதிகம்னா கேசி வேல்யூ தான் அதிகம். அதாவது வந்து இதுங்க Q என்னதுங்க லெஸ் தேன் கேசி, Q லெஸ் தேன் கேசி. அப்போ Q லெஸ் தேன் கேசின்னா நம்ம என்ன ரியாக்ஷன் ஃபேவராக இருக்குன்னு சொல்லிக்கிறோங்க,
ஃபார்வர்ட் டைரக்ஷன் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும். பாருங்கள், சின்ஸ் Q less than KC the reaction will proceed in the forward direction. சரியா? அப்போ Q வேல்யூ KC வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப KC வேல்யூ அதிகம், Q வேல்யூ கம்மி. அப்போ Q less than KC, அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் நமக்கு வந்து ஃபேவராக இருக்குங்க? ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஃபேவராக இருக்கும். சரியா? இப்போ இதே பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துக்கிட்டோம்னா, அதான் டைமர் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு N2O4. சரியா? டைமர் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடுங்க. அது நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகி நைட்ரஜன் டை ஆக்சைடு நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுதுங்க. இப்போ இதில் வந்து கேசி வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. கேசி எவ்வளோ அப்படின்னா 0.21. எவ்வளோ டெம்பரேச்சரில்? 373 கெல்வின் டெம்பரேச்சரில் கேசி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.21 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோங்க? N2O4ஓட கான்சன்ட்ரேஷன் 0.125 மோல் டெசிமீட்டர் பவர் -3. டெசிமீட்டர் பவர் -3னாலும் லிட்டர் இன்வர்ஸ்னாலும் ரெண்டும் ஒன்று தாங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 நம்ம கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோங்க? 0.5 மோல் டெசிமீட்டர் பவர் -3. இப்போ இது முன்னே இது கண்டுபிடிச்ச மாதிரி எதுங்க? Q வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ Q வேல்யூ இதுக்கு நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு எழுதணும்னா, இந்த ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனுக்கு எழுதணும்னா என்ன வருங்க? ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் வித் பவர் தி மோலுங்க. அப்போ அதான் நம்பர் ஆஃப் மோலுங்க. சரியா? இல்லைன்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். அப்போ NO2 பவர் என்னதுங்க? 2 நம்ம போட்டுக்கணும். டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோங்க? N2O4. அப்போ NO2க்கு நமக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோங்க? 0.5ங்க. அப்போ ஸ்கொயர் அப்படிங்கனால 0.5 × 0.5 டிவைட் பை நமக்கு வந்து N2O4 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.125 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருங்க? 2. இப்போ நமக்கு கிவன் டேட்டா பாருங்க, கேசி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.21 கொடுத்துருக்காங்க. Q வேல்யூ வந்து இதுங்க 2 கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த வேல்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப எந்த வேல்யூ அதிகங்க? Q வேல்யூ நமக்கு அதிகம். அப்போ Q greater than KC. அப்போ Q greater than KC அப்படின்னா அப்போ என்ன டைரக்ஷன் நமக்கு வந்து ஃபேவராக இருக்குங்க? ரிவர்ஸ் டைரக்ஷன் ஃபேவராக இருக்கும். சரியா? Q greater than KCனா என்ன ரியாக்ஷனுங்க? ரிவர்ஸ் டைரக்ஷன் ஃபேவராக இருக்கும். அப்போ இந்த வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து எதுங்க ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் நமக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிதானே? தென் இப்போ நமக்கு வந்து ஒரு எவால்யூவேட் சம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த எவால்யூவேட் சம்மில் பாருங்கள், நம்ம ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the following water gas shift reaction is an important industrial process for the production of hydrogen gas. சரிங்களா? for the production of hydrogen gas. சரியா? இப்போ வாட்டர் கேஸ் அப்படிங்கிறது எதுங்க? கார்பன் மோனாக்சைடும் வாட்டரும் மிக்ஸ் ஆனது தான் நம்ம மிக்சராக தான் நம்ம மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் வாட்டர், இதை தான் நம்ம என்ன சொல்லுங்க? வாட்டர் கேஸ். சரியா? பாரு, அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருங்க. CO plus H2O reversible gives CO2 plus H2 at a given temperature Kp equal to 2.7. If 0.13 mole of CO, 0.56 mole of water, 0.78 mole of CO2 and 0.28 mole of H2 are introduced in a 2-liter flask. சரிதானே? இப்போ and find out in which direction must the reaction proceed to reach equilibrium. அதாவது நம்ம எந்த டைரக்ஷனில் நமக்கு மூவ் ஆச்சுன்னா ஈக்குலிபிரியம் நமக்கு வந்து ரீச் ஆகும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து கேபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. எதுங்க? கேபி வேல்யூ 2.7. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் நம்ம அப்படியே கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டிஷன். இது ரொம்ப முக்கியங்க. இஃப் 0.13 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. சரிங்களா? இங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல் தான் கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் நமக்கு கொடுக்கல. அதே மாதிரியே 0.56 மோல் ஆஃப் வாட்டர், 0.78 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 0.28 மோல் ஆஃப் H2. இதை நம்ம எதில் எடுத்துக்கிறோங்க? 2 லிட்டர் ஃப்ளாஸ்கில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னாகுங்க? ஈக்குலிபிரியம் நமக்கு வந்து ரீச் ஆகும், இல்லை ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகும். சரியா? இப்போ கிவன் டேட்டா நம்ம வந்து சொல்யூஷன் பாருங்கள். கேபி வேல்யூ நம்ம எழுதிக்கிட்டோம். சரியா? கொடுத்துருக்கிறது எதுங்க? கேபி வேல்யூ இது 2.7. நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எழுதிக்கிட்டோம். வேல்யூம் வந்து நமக்கு வந்து எவ்வளோங்க? 2 லிட்ரு. நமக்கு வந்து என்ன தெரியுங்க? இப்போ வந்து பார்ஷியல் ப்ரெஷர் நம்ம வந்து எதுங்க? அதாவது இப்போ நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணி கியூ, அதாவது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும்னா நம்ம வந்து எதோட நம்ம வந்து கம்பேர் பண்ணணும்? கேசியோட நம்ம வந்து கியூ வேல்யூ கம்பேர் பண்ணால் மட்டும்தான் அது எந்த டைரெக்ஷன்லாம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்க.
ஆனால் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது வால்யூம் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கேசி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, கேபி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கேபி வேல்யூவில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேசி வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுங்க. அப்போ கேசி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, நமக்கு கேபிக்கும் கேசிக்கும் என்னதுங்க, நமக்கு ரிலேஷன் நமக்கு தெரியும். கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி ஹோல் பவர் டெல்டா என்ஜி. நமக்கு என்ன ரிலேஷனுங்க, கேபிக்கும் கேசிக்கும் என்ன ரிலேஷனுங்க, கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி ஹோல் பவர் டெல்டா என்ஜி. சரியா? அப்போ நான் வந்து டெல்டா என்ஜி அப்படிங்கிறது வந்துங்க, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட், அதாவது என்பி மைனஸ் என்ஆர். அப்போ வந்து நமக்கு டெல்டா என்ஜி கால்குலேட் பண்ண தெரியும். அப்போ இந்த ரியாக்ஷனில் பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் வந்து எவ்வளோங்க, கார்பன் மோனாக்சைடு 1ங்க, ஹைட்ரஜன் 1, அப்போ எத்தனைங்க 2, மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட். ரியாக்டன்ட்டில் பாருங்கள், இங்கேயும் எதுவுமே இல்லைன்னா அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இங்கே 1ங்க, இங்கே 1, அப்போ எத்தனைங்க 2. அப்போ 2 மைனஸ் 2 எவ்வளோங்க 0. அப்போ டெல்டா என்ஜி வேல்யூ நமக்கு எவ்வளோங்க 0. அப்போ டெல்டா என்ஜி வேல்யூ நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் இந்த எக்ஸ்பிரஷனாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி ஹோல் பவர் டெல்டா என்ஜி. அப்போ டெல்டா என்ஜிக்கு பதிலாக நமக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோங்க. அப்போ என்ன ஆகுதுங்க, கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி ஹோல் பவர் 0. அப்போ எனிதிங் பவர் 0 வேல்யூ நமக்கு எவ்வளோங்க 1ங்க. அப்போ கேபி ஈக்குவல் டு என்னதுங்க கேசி. சரிதானே? இப்போ கேபி ஈக்குவல் டு கேசி. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கேபி வேல்யூ 2.7னா அப்போ கேசியும் நமக்கு என்ன தாங்க 2.7 தான். கிவன் டேட்டாவில் நமக்கு கேபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2.7. அப்போ நம்ம தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, கேபி ஈக்குவல் டு கேசி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். அப்போ கேசி ஈக்குவல் டு எவ்வளோங்க 2.7. அப்போ கேசி வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணியாச்சு. சரிதானே? நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பண்ணுங்க, Q கால்குலேட் பண்ணுங்க. சரிதானே? என்ன கால்குலேட் பண்ணணும், Q கால்குலேட் பண்ணணும். இப்போ Q நமக்கு வந்து தெரியும் என்னதுங்க, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், அதாவதுங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் CO இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2O. சரியா? இப்போ நம்ம Q வேல்யூ நான் வந்து எழுதிக்கிட்டேன். எதுக்கு, இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்கு Q வேல்யூ நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், Q ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2. ஆனால் நமக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க, மோலில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுங்க, வால்யூமால் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். சரியா? நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம என்ன பண்ணுங்க, வால்யூமால் டிவைட் பண்ணணும். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருங்க, ஆக்டிவ் மாஸ் ஈக்குவல் டு N/V. சரிங்களா? ஆக்டிவ் மாஸ் ஈக்குவல் டு என்னதுங்க, N/V. அதாவது நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம சொல்லிக்கிறோம், ஆக்டிவ் மாஸ் ஈக்குவல் டு N/V. சரிதானே? அங்கே N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸுங்க, Vங்கிறது வால்யூம். அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, வால்யூம் நமக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோங்க 2 லிட்டர். சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸை வால்யூமெல்லாம் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சுங்க, கான்சன்ட்ரேஷன் கிடச்சிரும். அப்போ கார்பன் டை ஆக்சைடுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எதுங்க 0.78 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ 0.78 நம்ம என்ன பண்ணுங்க 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். ஏன்னா எவ்வளோ நமக்கு வந்து வால்யூமுங்க 2. சரியா? அப்போ வந்து எதுங்க 2 லிட்டர் வெசல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்போ அதனால் 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணோம். அப்போ 0.78 டிவைட் பை 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.28 மோல் ஆஃப் H2. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 0.28 நம்ம வால்யூமால் டிவைட் பண்ணோம். அங்கே வந்துங்க டிவைட் பை 2 ஹோல் டிவைட் பை, அதே மாதிரி இங்கேயும் நமக்குங்க கார்பன் மோனாக்சைடுக்கு நம்பர் ஆஃப் மோல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது 0.13 டிவைட் பை 2. அதே மாதிரி வாட்டர் மாலிகுலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க வாட்டருக்கு 0.56. அப்போ 0.56 டிவைட் பை 2. சரிதானே? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுங்க, Q வேல்யூ நமக்கு எவ்வளோ வருதுங்க 3. சரியா? Q வேல்யூ எவ்வளோ வருதுங்க 3. இப்போ வந்து Q வேல்யூ கேசி வேல்யூ நம்ம வந்து என்ன பண்ணுங்க கம்பேர் பண்ணோம். Q வேல்யூ எவ்வளோங்க 3ங்க, கேசி வேல்யூ 2.7. அப்போ எந்த வேல்யூ அதிகம்னா Q வேல்யூ நமக்கு வந்து அதிகம். அப்போ கண்டிஷன் வந்து என்னவா மாறிடுதுங்க, Q greater than KC. சரிங்களா? Q greater than KC. அப்போ Q greater than KC அப்படின்னா அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு என்ன டைரெக்ஷனில் போவாங்க, ரிவர்ஸ் டைரெக்ஷனில் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும். சரியா? Q greater than KC அப்படிங்கிறப்ப நமக்கு எதுங்க ரிவர்ஸ் டைரெக்ஷன் ஃபேவராக இருக்கும். சரிதானே? அப்போ ஒரு ரியாக்டண்ட்டு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுங்க,
ஒரு நெட் ரியாக்ஷன் வந்து எந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்து மூவ் ஆகுது, சரிதானே? அப்போ இதில் வந்து எது கால்குலேட் பண்ணுறேங்க, ரியாக்ஷன் கோஷன் கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ரியாக்ஷனை எந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும், சரிதானே? இன்னொரு தடவை நம்ம கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னதுங்க, Q ஈக்குவல் டு கேசி அப்படின்னா வந்து அந்த கண்டிஷன் வந்து அதுங்க Q ஈக்குவல் டு கேசி அப்படின்னா என்னது, ஈக்லிபிரியம். Q கிரேட்டர் தேன் கேசி அப்படின்னா அந்த வந்து என்னதுங்க, ரிவர்ஸ் டைரக்ஷன் ஃபேவராக இருக்கும். Q லெஸ் தேன் கேசி அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து எதுங்க, ஃபார்வர்ட் டைரக்ஷனாக ஃபேவராக இருக்கும். இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த கண்டிஷன் வச்சுக்கிட்டு எக்ஸாம்பிள் 2 போட்டிருக்கோங்க. அதே சமயத்தில் வந்து எதுங்க ஒரு எவால்யூட் சம் போட்டிருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை கான்சன்ட்ரேஷனாக மாற்றணும்னா என்ன பண்ணுங்க, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸை எதாவது டிவைட் பண்ணும், வால்யூமால் டிவைட் பண்ணால் நமக்கு கான்சன்ட்ரேஷன் கிடச்சிரும். இங்கே நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். எங்கே நம்ம முன்னாடியே நம்ம கேபி கேசி ரிலேஷனில் நம்ம படிச்சிருப்போம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவி ஈக்குவல் டு என்னதுங்க, ஆர்டி என்ஆர்டி அப்படிங்கிறப்ப ப்ரெஷர் வேணுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம், N/V இன்ட்டு ஆர்டின்னு பிடிப்போம். அந்த N/Vங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம், இல்லைனா கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருப்போம், சரிங்களா? அப்போ கான்சன்ட்ரேஷன் இல்லை ஆக்டிவ் மாஸ் வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம என்ன பண்ணுங்க, வால்யூமால் நம்ம என்ன பண்ணும், டிவைட் பண்ணிக்கணும், சரியா? அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுங்க, கியூவையும் கேசி வேல்யூயும் நம்ம கம்பேர் பண்ணி எந்த வேல்யூ அதிகமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதுங்க கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரியாக்ஷனில் வந்து எதுங்க கியூ வேல்யூ நமக்கு அதிகம். அப்போ கியூ கிரேட்டர் தென் கேசி. அப்போ என்ன ரியாக்ஷன், என்ன டைரெக்ஷனில் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும் ரியாக்ஷனு, ரிவர்ஸ் டைரெக்ஷன் ஃபேவராக இருக்கும். ஓகே.